மதுரையில் முதலமைச்சர் நடத்தக்கூடிய ரோட் ஷோ, முதலமைச்சரை பார்ப்பதற்காக ஏராளமான திமுகவினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர்லாம் கூடியிருக்கிறாங்க. அவருக்கு வழிநெடுகிலும் வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார். மாரிசாமி வணக்கம். முதலமைச்சர் இந்த ரோட் ஷோவை பெருங்குடியில் தொடங்கினார். இந்த ரோட் ஷோ எத்தனை மணிக்கு நிறைவடையும்? ஏன்னா 17 கிலோமீட்டர், பல பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த ரோட் ஷோ எங்கே வந்துட்டுருக்கு? தமிழ்நாட்டிலேயே முதலமைச்சர், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரையில நடத்துற ரோட் ஷோ தான் மிகப்பெரிய ரோட் ஷோ அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 17 கிலோமீட்டர் என்பது குறிப்பிட்டிருக்காங்க. அது 20 கிலோமீட்டரை கூட தொடலாம். 17 முதல் 20 கிலோமீட்டர் வரையிலான இந்த ரோட் ஷோ மதுரையில முக்கியமான பகுதிகள் என்று சொன்னால் அத முக்கியமான பகுதிகளை பூரா அந்த ரோட் ஷோ அடக்கிறது. ஏன்னா மதுரை விமான நிலையத்தை ஒட்டி உள்ள அந்த பெருங்குடி பகுதியில தொடங்கியிருக்காரு. அங்க இருந்து அப்படியே வர்றாரு. வரும்போது அவனியாபுரம் அந்த உள்ளிட்ட பகுதிகளை முடிச்சுட்டு வந்தா அந்த வடக்கு வெளி வீதி, அந்த வெளியே. ஏய் கங்க்ராட்ஸ். யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். மேற்கு வெளிவீதி, தெற்கு வெளிவீதி, அதாவது மதுரை முக்கியமா பார்க்க போறது மீனாட்சி அம்மன் கோவில். அதை சுற்றிலும் 4 வீதிகள் தான் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் இது வந்து வைகை ஆற்றுக்கு தென்புறம், வைகை ஆற்றுக்கு வடக்கு புறம் ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி இந்த வைகை ஆற்றின் தென்புறம் இப்ப ஃபுல்லா வந்துகிட்டு இருக்காரு. அதுல வந்து முக்கியமான அந்த இதுன்னு பார்த்தோம்னா அந்த ஜெய்ஹிந்துபுரம் பகுதி. அங்கதான் மு க அழகிரி வீடு இருக்கு. டாக்டர் கலைஞரின் மகனும் ஸ்டாலினின் அண்ணனுமான மு க அழகிரி வீடு இருக்கு. அந்த பகுதியில போயிட்டு வர்றாரு. அந்த பகுதியில பிரசித்தி பெற்ற ஒரு கோவில், அந்த கோவில்ல வீரமகாளியம்மன் கோவில், அந்த கோவில்ல ஒரு பக்தர்களுக்கான ஒரு நிரந்தர பந்தலை திறந்து வைக்கிறாரு. இதுதான் அது. அந்த காலவாசல் பகுதி, அந்த காலவாசல் பகுதி பார்த்தோம்னா புறவழிச்சாலை, அதாவது மதுரையின் புறவழிச்சாலைன்னு சொல்லலாம். அந்த பகுதியை ஒட்டி அந்த வந்துடுறாரு. அப்ப வந்தா சிட்டிக்குள்ள நுழைஞ்சிடலாம். மற்றபடி சிட்டியில எல்லா பகுதிகளையும் தொட்டுறாரு. இவர் தொடாத பகுதின்னு பார்த்தோம்னா தெப்பக்குளம், இங்கிட்டு விரகனூர், இந்த பகுதிகளை தான் தொடல. மற்ற பகுதிகளை பூரா தொட்டு வந்துடுறாரு. தொட்டு வந்துதான் இந்த 17 கிலோமீட்டர் ரோட் ஷோவானது நடக்குது. இந்த ரோட் ஷோ இப்ப வந்து ஜெய்ஹிந்துபுரம் பகுதியை தொட இருக்கிறாரு. அந்த அவனியாபுரம் இதெல்லாம் தாண்டி, வில்லாபுரம் இதெல்லாம் தாண்டி சிட்டிக்குள்ள வந்து அந்த ஜெய்ஹிந்துபுரம் பகுதியை தொட இருக்காரு. தொட்டுட்டு அந்த கோவில் அந்த பங்கனை முடிச்சுட்டு அந்த அழகிரி வீட்டுக்கு போனா போகலாம், போகாட்டி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது முடிஞ்ச உடனே அப்படியே வந்து கோரிப்பாளையம் அந்த ஏரியாவை வந்து தொடராரு. அந்த ஏரியா அதுக்கு முன்னாடி வந்து ஆரப்பாளையம், அந்த காலவாசல் பகுதிக்கு போய் ஆரப்பாளையத்துல மதுரையின் முன்னாள் மேயர் மேயர் முத்துவின் சிலை திறக்கிறாரு. அந்த திறப்பு விழால கொஞ்ச நேரம் நடந்துக்கிறது. அது போக அப்படியே திருப்பி ரோட் ஷோ ஆரம்பிக்குது. ரோட் ஷோ ஆரம்பிச்சு அப்படியே வந்து கோரிப்பாளையம் பகுதி, அந்த பந்தல்குடி, அந்த பகுதியெல்லாம் போயிட்டு நேரடியா வந்து தல்லாகுளம், கோரிப்பாளையம், அடுத்த தல்லாகுளம் அந்த பகுதிகளை தொட்டுட்டு அப்படியே நேர போய் டிராவலர்ஸ் பங்களா, அரசு சுற்றுலா மாளிகையில தங்க இருக்காரு. இது வந்து மிக நீண்ட ஒரு ரோட் ஷோ. அதுல இப்போ வந்து ஜெய்ஹிந்துபுரம் பகுதியை நெருங்கிட்டு இருக்காரு. மக்கள் இருபுறமும் நீண்ட வரவேற்பு கொடுக்குறாங்க. தோழர்கள் அங்கங்க இறங்கி நடக்கிறாரு. தோழர்கள் தொண்டர்கள்ட்ட அங்கங்க சால்வைகள் வாங்கிக்கிறாரு. அவர்கள் கொடுக்கும் புத்தகங்கள், அவர்கள் கொடுக்கும் பரிசுகளை வாங்கிக்கிறாரு. அவர்கள் கொடுக்கும் அந்த புகார் மனுக்கள், கோரிக்கை மனுக்களையும் பெற்றிருக்கிறாரு. பெரியவங்க, அதாவது பாட்டிமார்கள், தாத்தாமார்களை பார்த்தா உடனடியா கை குலுக்குறாரு. அந்த மாதிரி பெண்களை பார்த்து மிக நேர்த்தியா அவங்களுக்காக வணக்கம் போட்டு இந்த மாதிரியான இந்த ரோட் ஷோல கலந்துகிட்டு வந்துகிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். நன்றி திரு மாரிசாமி. ஜெய்ஹிந்துபுரம் பகுதியில் இப்போது இந்த ரோட் ஷோ போயிட்டுருக்கு. இப்போ செய்தியாளர் மாரிசாமி சொல்லக்கூடிய தகவல்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த ரோட் ஷோ நீடிக்கும் அப்படின்னு தெரிகிறது. தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இருக்கார். திரு கோட்டீஸ்வரன், மதுரை மாநகரனுடைய மையப்பகுதியில் எல்லா இடத்துக்கும் கிட்டத்தட்ட முதலமைச்சர் போகிறாரு, பெரும்பாலான மக்களை சந்திக்கிறாரு. காமன் மேனுடைய கனெக்ட் எப்படி இருக்கும்? ஒரு மாநாட்டில் பார்க்குறதுக்கும் முதலமைச்சரை நேரில் பக்கத்தில் பார்க்குறதுக்கும் இந்த ரோட் ஷோவினுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்? நேர்களுக்கு வணக்கம். நெறியாளர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பப்ளிக்கோட கனெக்டாக உண்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது நம்ம தொலைக்காட்சியில பாக்குறதோ இல்ல வந்து காட்சி ஊடகம், அச்சு ஊடகத்துல ஒரு பிரச்சாரம் பண்றது, இல்ல இந்த மாநாடுல பாக்குறதுன்றதை தாண்டி ஒரு முதலமைச்சர் வந்து ரோட்ல போகும்போது பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா என்னன்னு கேட்கறது, இல்ல அவங்கள பார்த்து சிரிக்கிறது, அங்க இருக்க குழந்தைங்க கிட்ட ஒரு அன்பா 2 வார்த்தை பேசுறது, இல்ல அதே நேரத்துல இன்னும் ஒரு படி மேல போய் அவங்க கிட்ட எதனா குறைகள் இருந்தா அந்த மனுவை வாங்கி உடனே பரிசீலனை பண்ணா கண்டிப்பா வந்து அந்த மக்கள் வந்து அங்க ஒரு பேசு பொருளா இருப்பாங்க. ஒரு 2-3 தினங்கள் ஆனாலும் அதை மறக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வயதானவர் இருக்கிறாங்க, இங்க ரேஷன் கடை சரியில்லைங்க, முதியோர் பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மனு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓரிரு நாள் அந்த மனு சரி செய்யப்படுகிறதுனா கண்டிப்பா அந்த அம்மா வந்து ஒரு 10 நாள் 15 நாள் எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க,
ஸ்டாலின் வந்தாரு, முதலமைச்சர் கிட்ட கொடுத்த உடனே பண்ணி கொடுத்தாரு, சிரிச்சாரு, அழகா இருந்தாரு, இது மாதிரிலாம் பேசுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரியான அரசியல் வந்து இன்றைய காலகட்டத்தில் நடக்கிறது இல்ல. கடைசியா இந்த மாதிரி நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இந்த மாதிரி அரசியல் நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது ஜனங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர், அதாவது அவங்க போய் கட்டி பிடிக்கிறது, பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கிறது, பேசுறது, அவங்க கூட உட்காந்து சிரிக்கிறது, சாப்பிடுறது, அது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப கேஷுவலா அமைஞ்ச ஒரு விஷயம். அந்த கிரௌடு இருந்தாலும் கூட அதுக்கு அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த ரோட் ஷோ கான்செப்ட்ல இறங்கிட்டாங்க. இந்த ரோட் ஷோ அப்படின்றது என்னன்னா, ஒரு வண்டியில ஏறிக்கிட்டு அப்படியே டாட்டா காட்டுவாங்க, 2 சைடும் கட்சிக்காரர்கள் கூட்டத்தை கூட்டியிருப்பாங்க, பொதுமக்களும் அதுல கொஞ்சம் பேர் கலந்துருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு ஒரு டாட்டா காமிச்சிட்டு அப்படியே ஒரு 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வண்டியில வழக்கமா வேகமா போவாங்க. இவங்க 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகத்துல, அது போகாம ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ல டாட்டா காட்டிட்டு போறதா இந்த ரோட் ஷோ. இப்போ வரக்கூடிய நாட்களில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த ரோட் ஷோ பெரும் பங்கு ஆற்றும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ். அதாவது மக்களை சந்திக்கிறது அப்படின்றது அது ஒரு நிகழ்வு. அதுல வந்து ஒரு மக்களோட வந்து ஒரு கனெக்ட் இருக்கணும். மக்கள் வந்து பார்க்கணும், சிரிக்கணும், இல்ல ஒரு மினிமம் ஒரு சில ஜங்ஷன்ல ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி செலவிடும் போது அதற்கு உண்டான தாக்கம் வேற. நீங்க வண்டியில போகும்போது டாட்டா காட்டிட்டு போகும்போது அது வந்து அந்த பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. மக்கள் பேசுவாங்க. இது கூட இல்லைன்னா இன்னும் மோசமா இருக்கும் போகும். எந்த ஒரு அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ பிரதமரோ வந்து இப்ப இந்த ரோட் ஷோன்ற கான்செப்ட் தான் இவங்க அதிகமா புடிச்சிருக்காங்க. இது வந்து பெரிய தாக்கத்தை, அப்படி பார்த்தா அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிலையும் பிஜேபி தலைவர் பிரதமரா வேட்பாளரா மோடி அவர்களையும் வந்து முன்னிறுத்தி நிறைய ரோட் ஷோ எல்லாம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு என் சிற்றளவுக்கு தெரிஞ்சு எந்த விதமான பாதிப்பும் அது பாஜக கட்சிக்கு ஏற்படுத்தல. எந்த ஓட்டையும் எக்ஸ்ட்ரா வாங்கி தரல. ஆனா ரோட் ஷோ அப்படின்றது அது வந்து அன்னைக்கு புகைப்படங்கள் வரும், பத்திரிகையில ஊடகங்கள்ல நம்ம இந்த மாதிரி பேசும் செய்தியாகுமே தவிர்த்து வாக்காளர்கள் கிட்ட அது எப்போ சென்றடைனா அவர்களுக்கு உண்டான திட்டங்களோ இல்ல அந்த ஒரு சரிசமமா நல்லா பேசுறது பழகிறது இருக்கு பாருங்க, அந்த மாதிரி செயல் வரும்போது அது வரும். நன்றி திரு கோட்டீஸ்வரன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்தீர்கள். இணைந்ததற்கு நன்றி. முதலமைச்சர் மதுரையில் மக்களை சந்தித்து வருகிறார் ரோட் ஷோ மூலமாக. இப்போது ஜெயந்தபுரம் பகுதியை முதலமைச்சருடைய வாகனம் கடந்து விட்டது. இது கிட்டத்தட்ட 17லிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிட்டத்தட்ட மதுரையினுடைய ஒட்டுமொத்த மையப்பகுதியை முழுவதுமாக பயணித்து மக்களை சந்திக்க இருக்கிறார் அப்படின்றத இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.